அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருவாசகத்தின் அதாவது சிவபுராணத்தில் அடுத்த பாடலில் பார்க்க போகிறது. நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை. அதாவது எமது பிரானே, அதாவது எம்பிரானே அப்படின்னு சொல்கிறாரு. பூதங்களை திருமேனியாக கொண்ட நீ அவற்றுக்குரிய 5 நிறங்களையும் உடையாய். அன்பர்களுக்கு பூத நிறங்களோடு தோன்றும் நீ. செருக்குடையோர் வானோர் உன்னை துதித்த போது நீ அவர்களுக்கு தோன்றாது ஒளிந்திருந்தனை. அது குறிப்பு. பொன்னிறம், வெண்ணிறம், செந்நிறம், கருநிறம், புகைநிறம் என்பன நிலம், நீர், தீ, கால், வான் என்றவற்றிற்கு முறையே நிறமாக கொள்க. இறைவன் ஓர் இயக்கன் போல தோன்றி நின்ற காலை விண்ணவர் அவனை அறிந்திலர் என்ற கதை உபநிடத்தில் காண்க. நிறங்கள் ஓர் ஐந்துடையார். இதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். அடுத்த பாடல் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அறம் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சேரும் 9 வாயிற் கூடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. இதான் அந்த பாட்டு. அதற்கு என்ன சொல்கிறாருன்னா, விமலா வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அறம் கயிற்றால் கட்டி புழுவழுக்கு புறந்தோல் போர்த்தி மூடி மலம் சேரும் என்பது வாயிற்குடிலை நல்கி மலங்கு புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துளுருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நிலம்தன் மேல் வந்தருளி தத்துவனே. அதாவது குற்றமில்லாதவனை கொடிய வினை ஏதும் அதாவது அறிவிச்ச செயல்கள் மறையும்படி கொடிய வினையேதும் மறையும்படி மூடிய இருளாகிய ஆணவம், கண்மம், மாயை, அதாவது மாயை வண்ணம் நல்வினை தீவினை என்னும் கண்டத்திற்கும் கடத்தற்கு மறிய இருவகை கயிற்றிலே அதாவது பிணிப்புற்று தன்னகத் தெங்குமுள்ள புழுக்களும் மாசுக்களும் புறந்தேயுள்ள தோளினாற் போர்த்து மூடப்பெற்ற தனது நவதுவாரங்களிலும் அழுக்கு வடிவும் குடிசையும் எனக்கு கொடுத்தருளி யான் கலங்கும்படி ஐம்பொறி யாவும் அதாவது தத்தம் வழியில் என்னை இழுத்து தந்திரமாக கேடு செய்தலினாலும் அவற்றின் சார்பாய் நின்று உன்னை அணுக வெட்டாது தடை செய்யும் மனதின் இடர்பாடினாலும் உன்னோடு கலந்து உறவாகிய உள்ளம் முருகி அழுது தொழுதாகிய நற்செய்யாது மில்லாது சிறியேன் பொருட்டு இந்நில உலகில் வந்தருளி அதாவது அருட்குருவாய் எழுந்தருளி வந்து தனது புகழ்மிக்க திருவடிகளை எனக்கு காட்டியருளி கீழ்ப்பட்டவனாய் கிடந்த அடியேற்கு தாயினும் மேம்பட்ட கருணை வடிவான மெய்யானவனே. இருளை என்பதில் ஐ என்பது சரியை, அதனை வேற்றுமை கொள்க. மாய என்பதின் பிரிவினை பொருளில் வந்ததாக கொள்க. தான் மலத்தின் வேறாதல் குறிப்பான் வல்வினையின் தன்னை என்றார். குடிலை என்பது ஐ இரண்டாம் வேற்றுமை இரு. மலங்கா அதாவது கலங்கா, விலங்கு தடை, கசிந்துனா அழுது, நீள்னா நீண்ட, புகழற்றனா சிறந்த, நாய் உடையானை சார்ந்தெழுகானை கருதலின் ஞாயிற்கடையா என்றார். தாய் கைமாறு கருதாது உதவிமியல்பினன் அவள் என்றும் யாண்டும் உதவ இயலாமையின் என்றும் யாண்டும் உதவ மெய்யேன் தாயிற் சிறந்ததன் ஆதலால் அதை காண்க என்றும் இதில் இந்த பாடலை குறிக்கிறாரு. மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.